ஒரு முனிவரை யார் என்ன முயற்சி செய்தாலும் கோபப்படுத்தவே முடியவில்லை. இவரால் மட்டும் எப்படி இவ்வாறு சாந்தமாக இருக்க முடிகிறது என்று ஆச்சரியப்பட்டு அவரிடம் கேட்டனர். அதற்கு அவர், ஒரு ஏரியில் காலியான படகு ஒன்றில் தியானம் செய்து கொண்டிருப்பது என் வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு தியானம் செய்யும் போது ஒரு படகு என் படகு மீது வந்து மோதியது. இதனால் தியானம் தடைப்பட்டதால் கோபத்துடன் திரும்பி பார்த்தேன். இடித்தது வெற்றுப்படகு. காற்றில் அசைந்து வந்து என் படகின் மீது இடித்துள்ளது. என் கோபத்தை வெற்றுப்படகிடம் காட்டுவதில் என்ன பயன்? அதன் பிறகு எனக்கு கோபம் வரும்போதெல்லாம் அந்த வெற்றுப்படகை நினைத்து கொள்வேன் என்று பொறுமையாக பதில் சொன்னார். ஞானிகள் எப்போதும் பொறுமையுடன் இருப்பார். நிதானமே பிரதானம்.